ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம தோட்டத்தில் செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் சத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கடுகில் வந்து நிறைய சத்து இருக்குது. பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் அந்த மாதிரி இருக்குது. நம்மகிட்ட தனி கடுகு இல்லை, உளுந்து கலந்துருக்குது. சரி, என்னாலும் எடுத்துக்கிட்டோமா. இந்த வெந்தயத்துலேயும் இருக்குது. சரிங்களா. கொஞ்சம் டீத்தூள், வெல்லம் இதெல்லாம் எடுத்துருக்குறோமா. இப்போ கடுகு கலப்பி வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிறேன். வெந்தயம் கடுகுமா ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிட்டேன். இதில் கொட்டி விட்றேன். வெந்தயம், கடுகு, வெல்லம் 2 கட்டி போடுறோம்மா. டீத்தூள் நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் போடுறோம்மா. போட்டு நல்லா அப்படி கிண்டி விடணுமா. வாழைப்பழத்தோல் நம்ம வீட்டு சமையல் செய்கிறது தான், வேஸ்டேஜ் காய்கறிகள் போட்டுட்டேன். இது இது 7 நாள் ஊறிடுச்சுமா. இதில் வந்து தயிர், சாதம் வடித்த தண்ணி, அரிசி கவுந்த தண்ணி, பயிர் தண்ணி, வாழைப்பழத்தூள், நம்ம ரெகுலர் இந்த கிழங்குமா, மெயினாக கிழங்கு அவிச்சு கிழங்கு தோலும் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு 7 நாளைக்கு ஊறிட்டுதும்மா. இப்போ இது கூட நேற்று வடித்த கஞ்சி தண்ணி சேர்க்குறேன். இப்போ வந்து செடிங்களுக்கு சரியான ஃபெர்டிலைசர்மா இது. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வடிகட்டி எல்லாத்தையும் மேலே எடுத்துக்கிறேன். இது 30 லிட்டர் தண்ணி. இது ஏதாவது தொட்டியில் செம்பருத்தி ட்ரம்மாக இருக்குது பாருங்கள், அந்த ட்ரம்மில் கொஞ்சம் மண் எடுத்து ஊற்றிடுவேன். ஊற்றி மூடிடுவேன். இதில் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் கலக்கலாமா, எவ்வளோ தண்ணி வேணாலும் கலக்கலாம். இதில் 1 லிட்டருக்கு 10 லிட்டருன்ற முறையில் கலக்கலாம். இது வந்து 25-30 லிட்டர் தண்ணி டேங்க்குமா. இதில் தான் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறோம்மா. மல்லாட்டை புண்ணாக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அடுத்து மீன் அமிலம் தயார் பண்ணணும். வடிகட்டிட்டோமா. தண்ணி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. புண்ணாக்கு கரைசலை விட திக்காக இருக்காங்கம்மா. இது அப்படியே இதில் கலக்கிறோமா. இது செடிங்களுக்கு ஊட்டச்சத்து, இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். இலைங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணணுமா. தண்ணி அதிகமாக இருக்குது, ஊற்ற முடியல. அதனால் ஒரு தலை மொண்டுக்கிறேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இதை நல்லா எல்லா செடி வேர்களுக்கும் ஊற்றுறது அவ்வளோ நல்லதுமா. இதை வந்து ட்ரம்மில் இருக்குங்களா, செடி செம்பருத்திலாம் வச்சுருக்கேண்ணா, அதில் கொஞ்சம் பள்ளம் பறித்து கீழே போட்டு மூடிடுவேன். இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் 1 வாரத்துக்கு இருக்கணுமா. இல்லை தயிரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இயற்கையாகவே நம்ம செடிங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து எந்த செயற்கையும் நம்ம சேர்க்கறதில்ல. ஏற்கனவே புண்ணாக்கு போட்டு ஊற்றிருக்கேன். இது எவ்வளோ தண்ணி திக்காக இருக்காங்க பாருங்கள். இப்போ இது கூட இதையும் சேர்த்துருவேன். வழிஞ்சிடும்னு பார்க்குறேன். இது 7 நாள் ஊறி வாலியே வெள்ளை வாலி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் செடிங்க நல்லா வளருமா. நமக்கு தோட்டம் பார்க்க அழகாக இருக்கும். தேங்க்யூம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.